அதே மாதிரி ரெய்னி சீசன்லாம் வந்து இப்போ நம்ம மின் சேஃப்டியை பார்த்துக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதுக்கு நான் ஆர்சிசிபி போகலாம். அது வந்து இப்போ உள்ள வயரிங் பில்டிங்லாம் ஆர்சிசிபி போகலாம். முன்னாடி உள்ள பில்டிங் போடும்போது ஏன்னா எர்த் லீக்கேஜ் ஆச்சுன்னா டப்புன்னு நமக்கு ட்ரிப் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு சேஃப்டியான இன்ஜின் போடலாம். அதே மாதிரி பழைய பிள்ளை ரொம்ப பழசான வீடுலாம் இருக்கும், அது வந்து வயரிங்லாம் வந்து ஒரு பிரச்சனை எப்போ நான் பார்த்து செக் பண்ணிக்கலாம். அது உள்ள வந்து பாக்ஸ் எல்லாம் வந்து பக்கம் வரணும். உள்ள வந்து ஃபர்ஸ்ட் உட் பாக்ஸ் வச்சிருப்பாங்க, இப்போதான் மெட்டல் பாக்ஸ். மெட்டல் பாக்ஸ் வைக்கிறப்போ ப்ராப்பரான எர்த்து கனெக்ஷன் நல்லா கொடுத்துடணும். இப்போ ஏன்னா உட் பாக்ஸ் இருந்தால் செல் அடிச்சு போயிடும். அப்போ ஒன்றும் வயர் வந்து செல் அடிக்க ஆரம்பிச்சிடும், அதில் ஏதாவது டேமேஜ் ஆகும். அப்போ தான் நமக்கு ஏதாவது செவுத்துல ஷாக் அடிக்கிறது, அந்த மாதிரி லீக்கேஜ் செவுத்து வழியாக வரும், ஷாக் அடிக்கிறதுலாம் வரும். ஒரு நல்ல எம்சிபி மேபி அது இஎல்சிபினா எதுனா முக்கியம்? கம்பெனி பிராண்டு கேட்குறீங்களா? போடலாம். நம்ம எல்என்டிலே இருக்கு போடலாம், லெக்ராண்டில் இருக்கு அதுவும் போடலாம், ஹேவல்ஸில் இருக்கு போடலாம். எல்லாமே கம்பெனி பிராண்டு தான். ஐஎஸ்ஐ முத்திரை உள்ளதாக நிறைய வாங்கி போட்டாலே எல்லாமே நல்லா இருக்கும். பிராண்டடாக உள்ளதாக வாங்கி போட்டாலே நல்லா இருக்கும். இப்போ சில பேர் வந்து வீட்டில் இப்போ சார்ஜில் யூஸ் பண்ணுறாங்க, மேபி வந்து எல்லாருமே சார்ஜில் வந்து அது எப்போவுமே வந்து ஆஃப் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்காங்க. அது எப்படி நான் பார்க்குறீங்க? அது யூஸ் பண்ணாலும் கரண்ட் பில் வரதான் செய்யும். ஏசியும் வந்து ஸ்டெபிலைசர் ஆன்ல இருந்தாலும் மீட்டர் ஓடும், பவர் சப்ளை ஆன்ல இருந்தாலே மீட்டர் ஓடும். அது மீட்டர் சார்ஜர் இருந்தாலும் சரி, எல்இடி லைட் இருந்தாலும் சரி, அது இப்போ உள்ள மீட்டர் எல்லாமே கரண்ட் பில் வரதான் செய்யும்.